ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்கு, சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோ வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க மார்ச் மாதம் 22ஆம் தேதிங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சிவன் மற்றும் நந்தி தேவனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கிட்டு சிவன் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் அல்லது பர்த்டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மேசராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் 11ஆம் இடத்துல ராசி அதிபதி செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய 3 கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. மேலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழல் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, விடாப்பிடியாக அடமட்டாக இருந்து உங்கள் காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வேணுமோ எல்லாமே கிடைக்குங்க. வேண்டிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள். அதனால் இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும் சரிங்க, அதை சிறப்பாக பக்குவமாக பிளான் பண்ணி உங்கள் காரிய வெற்றிகளை பெறும் வரை நீங்கள் விடாமல் முயற்சி செய்வீங்க. உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைத்து தருவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குதுங்க. அதனால் காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டை போட்டு நீங்கள் என்னென்ன காரியங்கள் முடிக்கணுங்கிற ஆசைப்படுறீங்களோ அந்த எல்லா விதமான காரியங்களும் ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணி நீங்கள் ஒவ்வொரு காரியமும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நாள் முடிவில் பார்க்கும்போது உங்களுக்கு லைஃப்பில் என்னென்ன வேண்டுமோ எல்லாமே கிடச்சிருக்குங்க. அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் வயது ஒரு தடையே கிடையாதுங்க. உங்கள் வயதுக்கேற்ப நல்ல நன்மைகள் சேரும். நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் உங்கள் கல்வி முன்னேற்றம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கான வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா அதுவும் கிடைக்குங்க. அல்லது வேலைவாய்ப்பு கிடைச்சிருச்சுங்க, நான் திருமணத்துக்காக முயற்சி செய்கிறேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கான நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். தேதி குறிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இன்றைக்கி பெறுவீங்க. எனவே சிறந்த ஒரு நாள். வியாபாரத்தில் நல்ல தனலாபம் உண்டுங்க. வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் அதீதமான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. வியாபார ரீதியாக வர வேண்டிய பணத்தை எல்லாம் நீங்கள் வசூல் செய்துட்டு கொடுக்க வேண்டிய கடன்களும் கொடுத்து முடிப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் எதோ ஒரு விஷயமாக இருந்தாலுங்க விவேகமாக செயல்படுங்க. வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்கள் அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை உறவுகள் கூட இருக்கக்கூடிய அந்த நல்ல நட்புறவுகளை பராமரிக்கக்கூடிய விதமான செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கி விவேகம் கண்டிப்பாக தேவைங்க. குறிப்பாக வியாபாரத்தில் நீங்கள் விவேகமாக செயல்பட்டு அனுகூலமான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு அதை சிறப்பாக நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். அதனால் உங்கள் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் அடைய முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இப்போது பதவி உயர்வுகள் கண்டிப்பாக சேரும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. உங்கள் பணிகளை ஃபோக்கஸ் பண்ணி தவறு இல்லாமல் நீங்கள் செய்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உங்கள் அலுவலக பணிகள் அதிகரிக்கும். உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுங்க. சில பேருக்கு எதிர்பாராத வகையில் டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லது திருமணம் ஆகிட்டு எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தைக்காக அப்படின்னா அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் குறித்த தகவல் இன்னைக்கு உங்களுக்கு சேருங்க. நல்ல தகவல் சேரும். அதனால உங்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் குறித்த நல்ல செய்திகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வெற்றிகரமான ஒரு நாள். டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. நீங்கள் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு அதில் நல்ல லாபகரமான சூழல் ஏற்படுங்க. இன்னைக்கு இன்னும் அதிகமான சந்தோஷத்தை பெறுவதற்காக உங்கள் அலுவலக பணிகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போகலாங்க. அந்த மாதிரி நேரம் உங்கள் குடும்பத்தோட நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதனால் நீங்கள் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போகிறது மூலமாக நல்ல சந்தோஷமான சூழல் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஏற்படுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மண் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியும். இருந்தாலும் உங்களுடைய சில பழக்க வழக்கங்கள் உங்கள் காதலருக்கு பிடிக்காமல் போகலாங்க. அந்த மாதிரி பிடிக்காத பழக்க வழக்கங்களில் நீங்கள் கண்டிப்பாக விட்டுவிட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.
இல்லைன்னா உங்க காதலர் உங்களை மோசமாக ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால காதல் வாழ்க்கையில உங்க பழக்கவழக்கங்கள் மூலமாக சில தொந்தரவுகள் ஏற்படலாம். அதை நீங்க சரியாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்க காதலரை கோவப்படுத்தக்கூடிய வகையில எந்த பழக்கவழக்கங்களையும் வச்சுக்காம இருக்கிறது நல்லது. இன்றைய தினம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா வியாபாரத்துல அதனால சில நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்ல நீங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். சரியான நேரத்துல சரியான விழிப்புணர்வோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக லாபகரமாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். மற்றவங்க வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு தெய்வீகமான ஒரு சூழ்நிலை உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உணர்வுகளை அவங்க பெறுவாங்க. அந்த மாதிரி சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுடைய கடினமான உழைப்பு காரணமாகவும் பொறுமையான உங்களது லட்சியங்களை நோக்கிய உழைப்பு காரணமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சிறப்பான ஒரு வெற்றிகரமான சூழல் அமையுங்க. உங்கள் லட்சியங்களை நீங்கள் சிறப்பாக அடைய முடியும். அந்த அளவுக்கு நல்ல எஃபர்ட் போடுவீங்க. அது இயல்பாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்னைக்கு நீங்க அவுட்டிங்கும் போகலாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சுற்றுலா போவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம். அந்த மாதிரி பயணங்கள் மூலமாக நல்ல ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. திருமணமானவர்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும். 2 பேருமே வேலை நேரத்துல பிஸியா இருப்பீங்க. வேலை அதிகமா இருக்கும். அவர் ஒரு பக்கம் ஒர்க் போயிட்டு இருக்காரு, நீங்க ஒரு பக்கம் ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சூழலாம் நீங்க குறைஞ்சு நீங்க 2 பேரும் நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் ஒன்றாக அமர்ந்து பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதனால இல்லற வாழ்க்கையில் அளவு புரிதல் மிக்க அமைதியாக மாறுங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நீங்க எந்த சூழலாக இருந்தாலும் சரிங்க, சொன்ன சொல்ல காப்பாற்றி கெத்து காட்ட முடியும். அதுக்குண்டான துடிப்பு இன்னைக்கு உங்ககிட்ட நிறையவே இருக்குங்க. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. பழைய நண்பர்களை நீங்க சந்தித்து அல்லது அட்லீஸ்ட் ஃபோனாவது பண்ணி உங்க நட்புறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுவீங்க. அதன் மூலமாக சந்தோஷம் இன்னும் அதிகரிக்குங்க. எனவே சிறந்த ஒரு நாளுங்க. திருமணத்திற்கான நேரம் வந்துள்ளதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் எல்லா வயதினருக்கும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு மேசராசி என்பவர்களுக்கு டார்க் ப்ளூ கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 8 இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது மேசராசி என்பவர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணி நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். மேலும் உங்கள் காரியங்களை நீங்கள் முடிக்க வரைக்கும் ஓய மாட்டீங்க. விடாப்படியாக நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு நாள். பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு வேகம் தேவையில்லைங்க, விவேகம் தான் தேவை. எந்த ஒரு விஷயத்திலும் விவேகம் தான் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். கலைத்துறை சார்ந்த பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் விவேகம் தேவை. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு வெற்றி மேல் வெற்றி சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. சில பேருக்கு எதிர்பாராத வகையில் இடமாற்றம் குறித்த தகவல் சேரலாம். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பண பரிவர்த்தனைகள்ல இன்னைக்கு அதிகமான லாபத்தை நீங்கள் ஈட்டிக்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள், லாபகரமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.